தேங்க்யூ ஸோ மச். அந்த பேண்ட்டு மட்டும் எங்கே வாங்கினீங்கன்னு எனக்கு அப்புறமா மெசேஜ் பண்ணிடுங்க. செம்ம ஸ்வாகாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து த கேப்டன் ஆஃப் த ஷிப். இவர் வந்து நீங்கள் இன்றைக்கி நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக பார்க்க எங்கேயோ பார்த்துருக்கேனே இவரை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் தான் தெரியுது நம்மளை மாதிரி இங்கே நின்று நிறைய பேரை கோஆர்டினேட் பண்ணி மேடை ஏற்றி எல்லா வேலையும் பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அத்தனையும் பண்ணி அவருடைய முதல் மேடை. இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஹிம். டைம் எடுத்துக்கோங்க சார், பேசுங்க. அப்படி தான் சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வந்துட்டு வணக்கம். ஃபஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் இப்படி ஒரு ஸ்டேஜ். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு மேடை. ஸோ அதுவே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் தான். ஆக்சுவலாக 12th படிக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில், தஞ்சாவூரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் பாலா சாரோட தாரத்தப்பட்ட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. நான் அது வரைக்கும் ஷூட்டிங்லாம் பார்த்ததே இல்லை. அது வரைக்கும் டேரக்டர் ஆகணும் அப்படிலாம் எதுவும் இருந்ததெல்லாம் இல்லை. எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் அவ்வளோ நல்லாலாம் படிக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க போகிறான்னு ஊர் பூரா சொல்லிட்டு இருந்தார் அவர். ஸோ அப்போ வந்து இந்த ஷூட்டிங் நடக்கும்போது நான் ஜஸ்ட் ஷூட்டிங் போய் பார்த்தேன் ஒரு நாள். பார்க்கும்போது ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போய் பார்க்கும்போது அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க நின்னவங்களே வந்துட்டு அவ்வளோ பேர் நின்னாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பாலா சார் சரி, அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம படம் சக்ஸஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறதே எனக்கு அவ்வளோ ஒரு 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 ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. ஸோ ஒரு 3 நாள் வந்துட்டு எனக்கு அந்த ஷூட்டிங் பார்த்ததுலேருந்து தூக்கமே இல்லை. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பயங்கரமாக பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் இன்றைக்கி இன்னும் வேடிக்கை பார்க்குறாங்க நம்மளை. ஸோ வந்து ஒரு 3 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணேன், கோனார் தமிழர் இருக்கும்ல கைடு, அதில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு என் பேர் எழுதிருந்துச்சு. நார்மலாக பேர் எழுதியிருப்போம்ல, அந்த மாதிரி பேர் எழுதிருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு எழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு போட்டேன் அந்த கோனார் தமிழரையில். ஸோ வந்துட்டு அதுலேருந்து ஒரு 10 வருஷத்தில் இப்போ இந்த மேடையில் நிற்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான மேட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே சென்னைக்கு வந்தேன் 2016 காலேஜ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். ஸோ என் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து டைரக்ஷன் தான். பட் எங்கள் வீட்டில் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஸோ அதனால் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். என்ன தான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாலும் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது. ஸோ அதிலே தான் இருந்துச்சு. முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என் கிளாஸ் பசங்களுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். அப்போ எங்கள் வீட்டு ரொம்ப ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலிலாம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அந்த காலேஜ் படிக்கும்போது இந்த கேமராக்கெலாம் காசு கொடுக்கறதுக்குலாம் வந்துட்டு ஒரு 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 அந்த மாதிரிலாம் தேவைப்படும். ஏன்னா அது மட்டும் தான் செலவு. மற்றபடி எல்லாமே நானே பண்ணுறேன். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நடிக்க வச்சுருவேன், எல்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த காசுக்கே வந்து அப்போ எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் தான் அது. ஆக்சுவலாக என்ன மாதம் 4500 ரூபா, 4000 ரூபாய் கொடுப்பாரு எங்கள் அப்பா. ஸோ அதில் வந்துட்டு ரூம் வாடகை 2000, 2500 போய்டும். பாக்கி ஒரு 1500 இது தான் இருக்கும். அதை வச்சு தான் சாப்பிட்றது, இந்த மந்த் ஓட்டுறது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு, கிளாஸ் குரூப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டேன். நான் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்க போகிறேன், எல்லோரும் ஒரு 100 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஆக்சுவலாக. ஸோ மெசேஜ் போட்டோன்னே அடுத்த நாளே வந்துட்டு கிளாஸில் எல்லாம் வந்துட்டு எல்லாம் ஆளுக்கு 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா போட்டு கொடுத்தாங்க. எல்லாம் போட்டு ஒரு 2500 ரூபா கிட்ட வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து அதுதான் வந்து அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆக்சுவலாக, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனுச்சு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி அப்படியே வந்துட்டு 2019 வடபழனி நோக்கி வந்துச்சு. தாம்பரத்தில் இருந்தேன். தாம்பரத்துலேருந்து 2019 வடபழனி நோக்கி வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு யாரை பார்க்குறது, யார்கிட்ட போய் கேட்குறது எதுவுமே தெரில எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா யாருமே தெரியாது, ஒருத்தர் கூட தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோரம் மால் வாசலில் தான் ஒரு டைம் உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் யாருனே தெரில, பக்கத்தில் ஏதோ ஒரு சினிமா பர்சன் தான் நினைக்கிறேன், ஏதோ பேசிகிட்டு இருந்தார், பக்கத்தில் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசிகிட்டு இருந்ததை வச்சு ஒரு சினிமா பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணணுமா, ஆமாம் ஆமாம் அப்படின்னு. சரி நான் சொல்கிறேன், ஒரு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னாரு. கார் ஓட்ட தெரியாது. அப்போ கஷ்டம்ப்பா, ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்குது, கார் ஓட்ட தெரிஞ்சால் அப்படியே காரும் ஓட்டலாம், அந்த டைரக்டர் காரும் ஓட்டிட்டு அப்படியே நீ அசிஸ்டண்ட்டாக இருந்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ நல்ல வேளை எனக்கு அன்றைக்கி கார் ஓட்ட தெரில. அன்றைக்கி கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ
அன்றைக்கி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி அப்படியே வந்துட்டு கன்னடம் டைரக்டர் ஒருத்தர் நாகசேகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணார். ஸோ அதில் வந்துட்டு நான் அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணேன், லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக. ஸோ ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து சுகுமாரனை வந்துட்டு பழக்கமானார். ஸோ அந்த ஷூட்டிங்கில் தான் அவர் பழக்கமானார். அவர் சுகுமாரன் யாருன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படத்தில் கோ டைரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு கைடு மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு சொல்லப்போனால். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஸோ அவர் மூலியமாக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு வாசு சாரோட கோ டைரக்டர். ஸோ அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஷனுக்கு வாசு சார்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு. நாங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் போகிறோம். எல்லாமே வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் ஏஜ்டு, ஐ மீன் ஒரு 30-35 ப்ளஸில் இருக்கவங்க. நான் தான் அப்போ வந்துட்டு 23ன்னு நினைக்கிறேன். நான் மட்டும்தான் சின்ன பையன். போய் டிஸ்கஷனில் உட்காரோம். ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு வாசு சார் டிஸ்கஷனில் போய் உட்காரோம். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா லைக் அவர் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக இருக்கும். அவரை பார்க்குறதுக்கே டக்குன்னு பேச்சே வராது டக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ கூட எனக்கு இன்னைக்கு காலையில் கூட பேச்சே வரல அவர் வந்ததுலேருந்து. ஸோ அந்த மாதிரி வந்து உட்காந்தோன்னே டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு எனக்கு அதான் உண்மையாக சொல்லப்போனால் பேச்சே வரல அவருக்கு முன்னாடி. எல்லோரும் பயங்கரமாக பேசினாங்க, எனக்கு சுத்தமாக பேச்சே வரல. எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாகவே உட்காந்துருந்தேன். உட்காந்து முடிச்சுட்டு அன்றைக்கி டிஸ்கஷன் முடிஞ்சு கிளம்பிட்டோம். கிளம்புனோன்னே நான் நினச்சேன் ரைட்டு நம்ம வந்துட்டு எதுவுமே பேசல, வாய்ப்பை விட்டுட்டோம், கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை போக சொல்லிடுவார் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு மறுபடியும் அகைன் அடுத்த நாள் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. போகும்போது நான் அப்போது மைண்ட் செட் ஒன்று பண்ணிக்கிட்டேன், நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறையா பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை கரெக்டாக பயன்படுத்தலைன்னா நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு விடிய உட்காந்து எப்படிலாம் பேசணும், அந்த கதை எப்படி பேசணும், ஏதாவது பேசணும். அவரை பொறுத்த வரைக்கும், சாரை பொறுத்த வரைக்கும் பேசணும். ஏதாவது பேசிகிட்டே இரு, என்ன வேணால் பேசு, ஆனால் பேசணும். பேசினா தான் வந்துட்டு அதுலேருந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஏதாவது ஒரு எவ்வளோ பேசணும் அதுலேருந்து ஒரு மாணிக்கம் கிடைக்கும், அதுலேருந்து ஒரு மேட்டர் கிடைக்கும் அப்படின்றது தான் சாரோட தாட். ஸோ ஏதாவது பேசணும் அவர்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது விடிய நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அடுத்த நாள் இதுன்ட்டு பேசிகிட்டே இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து சாருக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி திருஷ்யா 2ன்னு சொல்லிட்டு கன்னடம் ஃபிலிம், அதில் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ சார் வந்துட்டு அவ்வளோவா அசிஸ்டன்ஸை பேர் சொல்லி கூடவே மாட்டார் செட்டில், ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு படத்துலலாம் வந்துட்டு என் பேர்லாம் பெருசாக சொல்லி கூப்பிட்டதே இல்லை. நான்லாம் ரொம்ப ஆசைப்படுவேன் பேர் சொல்லி கூப்பிடணும், இங்கே நம்மளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும், வாய் அதை பண்ணியான்னு சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ ஆனால் ஏன்னா அப்போ தான் நான் புதுசு ஆக்சுவலாக. நிறைய பேர் இருந்தாங்க, சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு அவர் பக்கத்துலேயே நிற்க மாட்டேன், பயந்து அப்படியே போயிட்டு எங்கேயாவது ஓரலப்லேயே இருந்துகிட்டே அப்படியே போயிட்டேன் அந்த படத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது 2வது சந்திரமுகி 2லையும் அப்படியே ஜாயின் பண்ணேன் அசோசியேட்டாக. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த படத்தில் தான் வந்துட்டு சார் வந்துட்டு என் பேர்லாம் சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார். அதுவே எனக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சு, ஒரு மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டாலே வந்து ஒரு மாதிரி புல்லரிக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு டீப் அட்மையர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சார் சாரி சார் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி சார் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி. சார்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கைடு தான். லைக் வந்துட்டு அதான் எல்லோரும் சொல்கிறாங்கல்ல வாசு சார் ஸ்கூல். நான் அந்த ஸ்கூல் நான் உள்ளே இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி டு த கோர் இருக்கும் அவர்கிட்ட. இது வரைக்கும் ஒரு செட்டில் ஒரு சீன் பேப்பர் கையில் வச்சு கூட நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அவர் எல்லாமே மைண்டில் தான் இருக்கும். நான் நினைப்பேன், ஏன்னா நாங்கள் தான் வந்து ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாமே போவோம். ஸோ எங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி இருக்கும். அவர் பார்க்கவே இல்லையே, அவருக்கு எப்படி கிளாரிட்டி இருக்கும்னு நினச்சிட்டே இருப்பேன். பார்த்தா நாங்கள் எடுத்துகிட்டு போனதை பார்த்துருக்க கூட மாட்டார், அதுக்குள்ளே சீனை முடிச்சிடுவார். சில டைம்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன டைம் தான் இருக்கும். லைக் வந்துட்டு